ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அழகிரி பேசுகிறேங்க. ஒன்றும் இல்லைங்க, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடி ஜிம்பாப்வே நாடு என்ன பண்ணியிருக்காங்க, யானைகள்லாம் வந்து சாகடித்து இறைச்சியை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி இதே ஒரு சம்பவம் தான் ஜிம்பாப்வே நாட்டில் நடந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள்லாம் வந்து ரொம்ப வறுமையில் இருக்காங்க, பசியினுடைய கோரைப்பிடியில் இருக்காங்க அப்படின்றதுக்காக அங்கே இருக்கக்கூடிய யானைகள்லாம் சுட்டு சாவடித்து என்ன பண்ணாங்க, மக்களுக்கு இறைச்சியாக கொடுத்தாங்க. அதே நியூஸ் தான் திரும்பவும் வந்திருக்கு. ஒன்றும் இல்லைங்க, யானையினுடைய பெருக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அளவு கடந்து இருக்குது ஜிம்பாப்வே நாட்டில். ஸோ அதனால் என்ன பண்ணணும், யானையெல்லாம் அழிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, யானைகள்லாம் அழித்து மக்களுக்கு இறைச்சியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே கேட்கும்போது ரொம்ப சிலிர்க்க மாதிரி இருக்குது, ரொம்ப அனுபவப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த விலங்கினங்களை சாவடித்து தான் இப்படி பண்ணணுமா, இந்த இனப்பெருக்கத்தை தடுக்கிறதுக்கு இதான் வழியா அப்படின்னு. இல்லை மற்ற நாடுகளுக்கு இந்த மாதிரி யானைகளை இலவசமாகவே இந்த நாடு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு செய்யலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு மாற்று யோசனையை அவங்க யோசித்து அதை செய்யலாம். பட் ஆனால் இந்த ஒரு உயிரினத்தை சாவடித்து தான் அதனுடைய பெருக்கத்தை குறைக்கணுன்றது ரொம்பவே ஒரு பாவத்துக்குரிய செயலாக இருக்குது. இதை பற்றின உங்களுடைய கமெண்டை இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் தெரிவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.